ஜெபத்தோடு இந்த மாலை நேரத்தில் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை உருவாக்கினவரும் நம்மை சிருஷ்டித்தவருமாகிய தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய செவிகளை திறந்து கொடுப்போம். நம்முடைய செவிகளை மாத்திரமல்ல, நம்முடைய இருதயத்தையும் நாம் திறந்து கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். ஆமென். தேவனுடைய வார்த்தையின் மூலம் வராத எந்த மாற்றமும், தேவனுடைய வார்த்தையின் மூலம் வராத எந்த விடுதலையும் நம்முடைய வாழ்வில் நிலையானது அல்ல. ஆகவே நம்முடைய விடியலை, நமக்கான வெளிச்சத்தை, நமக்கான நித்திய வாழ்வை தேவ பிரசன்னத்தில், தேவ வெளிச்சத்தில் இருந்து, தேவ வார்த்தையில் இருந்து நாம் தேடுவோம். அந்த தேவ வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை வாழ வைக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு திறந்த மனதோடு தேவ பிரசன்னத்தில் நம்ம இந்த மாலை நேரத்தில் நம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 67வது வசனம், 68வது வசனம். அங்கே ஆண்டவருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: அப்பொழுது இயேசு தம்முடைய 12 சீசர்களையும் நோக்கி, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களா? அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அதற்கு சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அத்தியாயத்தினுடைய முதல் வசனத்துக்கு நாம் வருவோம் என்றால், முதல் 2 வசனங்களை நாம் பார்த்தால், இயேசு செய்த அற்புதங்களை கண்டு திரளான ஜனங்கள் இயேசுவின் இடத்திலே வந்தார்கள், இயேசுவுக்கு பின் சென்றார்கள் என்று அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. 5வது வசனத்தை நாம் கவனித்து பார்த்தால், 5வது வசனம் சொல்லுகிறது, திரளான ஜனங்கள் இயேசுவை தேடி இயேசுவினிடத்திலே வருகிறார்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அங்கே வந்த ஜனங்கள் எவ்வளவு பேர் என்றால், அங்கே அப்பம் புசித்தவர்களை வைத்து கணக்கிட்டு எழுதப்பட்டு இருக்கிறது 5000 பேர். அங்கே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, ஆண்டவருடைய அற்புதத்தை காண, ஆண்டவரிடத்தில் 5000த்திற்கு மேற்பட்ட ஜனங்கள் ஆண்டவரை தேடி வந்தார்கள். நல்லா கவனிக்கணும். நீங்க கவனிக்கிறீங்களா? ஆனா 5000த்திற்கு மேற்பட்ட ஜனங்கள் வந்த இடத்துல அந்த 5000 பேரையும் ஆண்டவர் பார்த்து அவர்களுக்கு அப்பத்தை வேண்டிய மட்டும் புசிக்க கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் அப்பம் புசிச்சு முடிச்சாங்க, எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இயேசுவும் அங்கிருந்து கிளம்பிட்டார். கலிலே, அந்த இயேசு திபேரியா கடல் என்னப்பட்ட கலிலேயா கடல்ல இருந்து எங்க போயிட்டாரு அப்படின்னா, இப்ப ஆண்டவர் கப்பர்நகூமுக்கு போயிட்டார். படகு ஏறி சீசர்கள் போயிட்டாங்க, இயேசுவும் போயிட்டாங்க. ஆனால் இந்த அப்பம் புசித்த ஜனங்கள், இயேசுவுடைய அற்புதத்தை கண்ட ஜனங்கள் இப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, திபேரியா கடற்கரையில இருந்து இவங்க எங்க போயிட்டாங்கன்னா, இயேசு இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க? இயேசு இருக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. ஆனா இந்த அதிகாரத்தின் முடிவு
இத்தனை 1000 பேர் ஜனங்கள் இயேசு கிட்ட வந்தாங்க. ஆனா இப்ப இயேசு இங்க கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு அப்படின்னா, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? புரியுதா உங்களுக்கு? புரியுதுன்னா ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்ப ஆமேன் சொல்லலையா? அப்ப அவங்களுக்கெல்லாம் புரியலையோ? பார்த்தீங்களா? புரியல பாருங்க. இப்போ அதுக்காக உங்களுக்கு இன்னொரு கூட்டம் நடத்த முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும்? சரி, இது வரைக்கும் புரியாமல் போட்டோம், இனிமேல் புரிகிற மாதிரி காதை திறந்து வசனத்தை கவனிப்போம். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கவனிங்க, 5000க்கு மேற்பட்ட ஜனங்கள் அங்கே வந்திருந்தாங்க. 5000 + 12 + 70 கணக்கு போட்டு வச்சுக்கோங்க, கடைசியில் கேட்பேன். இப்ப ஆண்டவர் என்ன கேட்கிறாருன்னா, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? கிட்டத்தட்ட 5070 பேர் போயிட்டாங்க. எங்க போயிட்டாங்க அப்படின்னா, ஏன் போயிட்டாங்க அப்படின்னா, நீங்க வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இயேசுவை தேடி இவ்வளவு ஜனங்கள் வந்தார்கள் அல்லவா? இன்னைக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை காலையில நம்ம சபை ஆராதனையில பாருங்க, மேலெல்லாம் நம்பி மேலே உட்கார்ந்துருக்காங்களாமா. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஐயா மேலே உட்கார்ந்துருந்தா நம்ம ஐயா இங்க கீழே உட்கார்ந்துருக்கோம். நான் இதற்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் இந்த ஆலயத்தில் நான் ஊழியம் செஞ்சிருக்கிறேன். அங்கெல்லாம் ஃபுல்லாகி, இங்கெல்லாம் ஃபுல்லாகி, அப்படியே இங்கெல்லாம் ஃபுல்லாகி, சேரெல்லாம் அப்படியே ஃபுல்லாயிரும். பார்த்தீங்களா? சேர்லாம் அங்கே மீதி காலி எடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் அழைப்பு கொடுத்துருக்காங்களா, ஈவினிங் இந்த மீட்டிங்க்கு வாங்கன்னு? இதுலயே தெரியுதா? நல்லா கவனிங்க. ஒரு பெரிய கிரவுட் இருக்கிறதுனால எழுப்புதல் வந்துருச்சுன்னா அர்த்தம் இல்ல. புரியுதா உங்களுக்கு? ஒரு பெரிய கிரவுட் ஒரு கூட்டத்துக்கு வர்றதுனால எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க, எல்லாரும் மனம் திரும்பிட்டாங்க, அர்த்தம் இல்ல. அர்த்தம் இல்ல. திரளான ஜனங்கள் இயேசுகிட்ட வந்தாங்க. இயேசு அப்பத்தை பிட்டு கொடுத்தாரு. எல்லாரும் வேண்டிய மட்டும் திருப்தியா சாப்பிட்டு முடிச்சாங்க. இப்ப திபேரியா கடற்கரையில இருந்து கப்பர்நகமுக்கு போயிட்டாங்க. இப்ப அங்க போன உடனே இந்த திரளான ஜனங்கள் அங்கேயும் வந்தாங்க பாருங்க. அவங்கள பார்த்த உடனே 26வது வசனத்துல இயேசு சொல்றாரு, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே. யாரை தேடி வந்திருக்கீங்க? அப்ப இந்த முதல் 2 வசனத்துல 5 வசனத்துல தேடி வந்த கூட்டம் எதுக்கு வந்த கூட்டம் அப்படின்னா, எதுக்கு வந்த கூட்டங்க? அட நம்ம தானே இருக்கோம், சொல்லுங்க பரவாயில்ல. நம்ம பைபிளை பத்தி நமக்குள்ள தானே பேசுறோம். நீங்களே டிசைட் பண்ணிக்கங்க. அப்ப இவ்வளவு பெரிய கிரவுடு எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, அப்பத்தை தேடி, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தேடி, ஆண்டவர் தருகிற விடுதலையை தேடி, ஆண்டவர் தருகிற நன்மையை தேடி வந்த கூட்டம். இப்ப என்ன பண்றாரு? அந்த அப்பத்தை வச்ச இப்ப ஒரு பிரசங்கம் பண்றாரு. காலையில கொடுத்த அப்பத்தை வச்ச திபேரியா கடற்கரை அருகே 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு கொடுத்தாருல. இப்ப அந்த அப்பத்தை வச்சு இப்ப இங்க ஒரு பிரீச் பண்றாரு ஆண்டவர். என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப திருவிருந்த குறிச்சு, கர்த்தருடைய பந்திய குறிச்சாங்க அவர் பேசுறாரு. இப்ப என்ன சொல்றாருன்னா, நான் தான் வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம். என்னன்னு சொல்றாருங்க? என்ன நீங்க புசிக்கணும். நம்ம கிறிஸ்தவ உலகத்துல நம்ம பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல ஒரு 2 வசனம் சொல்லி தருவோம். அந்த 2 வசனத்துல ஒரு வசனம் வெரி குட், சூப்பர், பார்த்தீங்களா, ஜீவாப்போ நானே. அதை நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து, அது நம்ம பிள்ளைங்க சொல்றத கேட்கறதுல நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். இப்ப அதை தாங்க ஆண்டவர் சொல்றாரு, ஜீவாப்போ நான் தான்.
என்ன நீங்க புசிக்கணும், என்ன புசிச்சா நீங்க சாக மாட்டீங்க, என்ன புசித்தா உங்களுக்கு ஜீவன் உண்டு. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்தில் புசித்தார்களே அந்த அப்பம் இல்லை, நான் தான் வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம். என்ன புசிச்சா உங்களுக்கு பசி எடுக்காது, என்ன புசிச்சா நீங்க சாக மாட்டீங்க, என்ன புசித்தா கடைசி நாளிலே நீங்கள் உயிரோடு எழுப்பப்படுவீங்க. இப்ப இந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே 5000 + 70 என்ன ஆயிடுச்சு தெரியுமா? அங்க ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, 60வது வசனம் 59, 60. கப்பர்நகூமிலே ஜெபாலயத்தில் அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கேட்கலங்க, இது கடினமான உபதேசம். இதெல்லாம் போய் யார் யா கேட்பாங்க? நான் ஜான்சன் 2025 இருக்கிற எல்லாம் நவீனமா மாறிக்கிட்டு இருக்கிற காலத்தில் இருக்கிற இப்ப போய் இதெல்லாம் யார் யா கேட்பாங்க? இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்யா. வார்த்தை சொல்லுகிறது, அது முதல் அவர்கள் என்ன ஆனார்கள்? இயேசுவை பின்பற்றாமல் என்ன ஆயிடுச்சு? போயிட்டாங்க. பிரதர் ஜான்சன் 5000 + 70 சொல்றீங்களே, அந்த 70 யாரு? நீங்க லூக்கா 10வது அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா 12 அப்போஸ்தலர்கள் அல்லாமல் பின்பு அவர் 70 பேரை தெரிந்து கொண்டார். இருக்குங்களா? அது எப்படி சிஸ்டர் பைபிளை புரட்டாமல ஆமான்னு சொல்றீங்க? இருக்குங்களா? பின்பு அவர் 70 பேரை தெரிந்து கொண்டு தாம் போற கிராமத்திற்கு முன்பாக 2 பேராக அனுப்பி உபதேசிக்கவும் பிரசங்கம் பண்ணவும் இவங்க ஊழியத்துக்கு போயிட்டாங்க. ஊழியத்துக்கு போனாங்க, அற்புதம் நடக்குது, பேயெல்லாம் ஓடுது, நோயெல்லாம் சுகமாகுது. திரும்பி வந்து ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால நாங்க பிசாசை துரத்தணும், பிசாசு எங்களுக்கு கீழ்ப்படிஞ்சிச்சு, அற்புதம் நடந்துச்சு, அதிசயம் நடந்துச்சு. அந்த 70 பேர் தான் இந்த 70 பேர். இந்த 70 பேர் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவரே இது ரொம்ப கடினமான உபதேசம். எப்படிங்க? இது ரொம்ப கடினமான உபதேசம், இதெல்லாம் யார் கேட்பாங்க? நல்லா கவனிக்கணும். அப்பதான் ஆண்டவர் கேட்கிறாரு, 12 பேர்கிட்ட கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களா? கிறிஸ்தவ வாழ்விலே கிறிஸ்து செய்கிற அற்புதங்களை கண்டு, கிறிஸ்து தருகிற விடுதலையை கண்டு, கிறிஸ்து தருகிற ஆசீர்வாதங்களை கண்டு இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவுக்கு நேராக ஈர்க்கப்பட்டு கிறிஸ்துவை தேடி வருகிறார்கள். கர்த்தரை போல ஒரு தெய்வம் யார்? இயேசுவை போல ஒரு இரட்சகர் யார்? அநேகர் பாடுகிறார்கள், உம்மை போல யாரும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மட்டும் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல, இதை தாண்டி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டத்தில் இன்னொரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது. நம்மை குறித்ததான தேவ நோக்கம், நம்மை குறித்ததான தேவனுடைய தீர்க்க தரிசனம், நம்மை குறித்ததான தேவனுடைய அழைப்பு, நம்முடைய வாழ்வில் தேவன் வைத்திருக்கிற பரம அழைப்பு இன்னொரு பக்கம் இருக்கு. கிறிஸ்தவ வாழ்க்கையில அப்ப சாப்பிட்டு புசித்து திருப்தி அடைவது மாத்திரமல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, வியாதி சுகமடைந்து போவது மாத்திரமல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை, தாழ்வில் இருந்து உயர்த்தப்படுவது மாத்திரமல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கையின் இன்னொரு பகுதி இருக்கிறது, பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், புறக்கணிப்பு. சொல்லாததை சொன்னேனுவான், பிரசங்கம் பண்ணாததை பண்ணினேன்னு சொல்லுவான்,
உலகத்தை கலக்கின தேவ மனிதனாகிய பவுல் சொல்லுகிறான், நான் ஊழியத்திற்கு போன எல்லா இடத்திலையும் எனக்கு கட்டுகளும் காவல்களும் இருந்தது. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. உபத்திரவங்கள் இருந்தது. கிறிஸ்தவ வாழ்வின் ஒரு பகுதி அற்புதங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள். இன்னொரு பகுதி பாடுகளை சந்திக்க வேண்டும், அவமானங்களை சந்திக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வை கவனித்து பாருங்கள். அவர் ஊழியத்தின் ஒரு பகுதி அற்புதங்கள், அடையாளங்கள், ஆசீர்வாதங்கள். தரித்திரருக்கு சுவிசேஷம், சிறைப்பட்டு போனவருக்கு விடுதலை, கட்டுண்டவர்களுக்கு விடுதலை, காயப்பட்டவர்களுக்கு காயம் கட்டுதல். இது மாத்திரமல்ல ஊழியம், இது மாத்திரமல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இன்னொரு பக்கம் அவர் பாடுகளை சந்திக்க வேண்டியது இருந்தது. இன்னொரு பக்கம் நிந்தைகளை அவர் சந்திக்க வேண்டியது இருந்தது. இன்னொரு பக்கம் தன்னை மரணத்தில் இருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு வேண்டுதல் செய்ய வேண்டியதாக இருந்தது. தேவ ஜனங்களாகிய நாம், தேவனுடைய சபையாகிய நாம் இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் பிரயாணப்பட வேண்டும். யாரோ ஒரு அம்மா மட்டும் கையை உயர்த்தி மெதுவா ஆமேன்னு சொன்னாங்க. இன்னொரு அம்மா இன்னமேல் நான் சொல்லிடாதீங்க, இன்னமேல் நான் சொல்லிடாதீங்க, வேண்டாம். அப்படி கஷ்டப்பட்டு நீங்க சொல்ற ஆமேன் நீங்களே வேணான்ட்டீங்க, அப்புறம் இனிமேல் சொல்லுங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நீங்களே கன்ஃபியூஸ் ஆயிருவீங்க. கர்த்தருக்கு தோத்திரம். இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணணும். கிறிஸ்தவ ஜீவியத்தில் இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அப்ப 5070 பேர் போயிட்டாங்களே, அப்ப அவங்க எதுக்கு வந்தவங்க? எதிர்பார்த்து வந்தவர்கள். இயேசுவின் இடத்திலே எதிர்பார்த்து வந்தவர்கள், இயேசுவின் இடத்திலே எதிர்பார்ப்போடு வந்தவர்கள். இந்த இயேசுவை பின்பற்றினால், இந்த இயேசுவுக்கு பின் சென்றால் நமக்கு ஒன்று நடக்கும், நமக்கு ஒன்று கிடைக்கும். நல்லா கவனிக்கணும். எதிர்பார்த்து பின்பற்றுகிறவர்கள் தங்கள் எதிர்பார்த்த ஒன்று தங்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்காமல் போகும்போது, புரியுதா உங்களுக்கு? இயேசுவினிடத்தில் ஒன்றை எதிர்பார்த்து வந்தவர்கள், எதிர்பார்த்து அவரை ஆராதிக்கிறவர்கள், எதிர்பார்த்து அவருக்கு காணிக்கை கொடுக்கிறவர்கள், எதிர்பார்த்து ஊழியம் செய்கிறவர்கள், ஒரு காலகட்டத்துக்கு பின்பு அவங்களால இயேசுவை பின்தொடர முடியாது. ஏன் முடியாது? ஒரு காலகட்டம் வரைக்கும் நம்முடைய மன விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றிக்கிட்டே வருவார். நம்மளை பலப்படுத்துறதுக்கு, அவருடைய வல்லமையை உணர்ந்து கொள்வதற்கு. ஒரு காலகட்டத்துக்கு பின்பு ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு? அப்படியே ஃபில்டர் பண்ணுவார். ரொம்ப கிறிஸ்தவங்க சொல்ல கேட்டிருக்கேன், முதல்லாம் ஜெபம் உடனே கேட்கப்படும். இப்பெல்லாம் ஜெபம் கேட்ட மாதிரியே தெரியல. அவர் கேட்டாரா? கேட்கலையா? அவர் தருவாரா? தரமாட்டாரா? இப்படி ஒரு காலகட்டம் கிறிஸ்தவ ஜீவியத்தில் வரும். அப்படி ஒரு காலகட்டம் வரும் பொழுது அவர் நம்மை விசுவாசத்தில் பழக்குவிக்கிறார். அப்பாடா, நல்ல ஒரு ஆமேன் சொல்லிருங்க. இந்த ஆமேன் சொன்னாங்க பாத்தீங்களா, இவங்களாம் அந்த ட்ரைனிங் பீரியட் எல்லாம் உள்ள இருக்காங்க. இந்த ஆமேன் சொல்லல பாத்தீங்களா, அவங்களாம் இன்னும் உள்ள வரல. அப்படி ஒண்ணு அவங்களுக்கு சந்தித்த மாதிரியா தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இவர்கள் ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து வந்தவர்கள், ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து வந்தவர்கள். எதிர்பார்த்த ஒன்று நடக்காத பொழுது அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இடறி விடுவார்கள், அவர்கள் பின்வாங்கி விடுவார்கள், கிறிஸ்துவை விட்டு விலகி விடுவார்கள்.
கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகி விடுவார்கள். கிறிஸ்துவின் வார்த்தையை விட்டு அவர்கள் விலகி விடுவார்கள். காரணம் என்ன? அவர்கள் எதிர்பார்த்தது நடந்த பொழுது கர்த்தர் நல்லவர் என்று சொன்னார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது கிடைத்த பொழுது இயேசுவை போல ஒருவர் இல்லை என்று சொன்னார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது கிடைத்தது பொழுது கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொன்னார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது அவர்களுக்கு கிடைத்த பொழுது கர்த்தாவே உமக்கு ஒப்பானவன் யார் என்று சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப எதிர்பார்த்தது நடக்காத பொழுது அவர்களால் தொடர்ந்து இயேசுவோடு நடக்க முடியல, இயேசுவுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியல. இங்கே நீங்கள் ஒருவேளை இயேசுவினிடத்தில் எதையாகிலும் ஒன்றை எதிர்பார்த்து அவரை பின்பற்றுவீர்களானால் உங்களால் கடைசி வரைக்கும், முடிவு பரியந்த வரைக்கும், மரண பரியந்த வரைக்கும், அவருடைய வருகை வரைக்கும் உங்களால் அவரை பின்பற்ற முடியவே முடியாது. எதிர்பார்த்த ஒன்று நடக்காத பொழுது சோர்ந்து போய்விடுவோம். எதிர்பார்த்த ஒன்று கிடைக்காத பொழுது விரக்தி அடைந்து போய்விடுவோம். எதிர்பார்த்த ஒன்று நமக்கு கிடைக்காத பொழுது, ஏமாற்றங்களை சந்திக்கும் பொழுது இந்த சத்திய வார்த்தையை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போய்விடும். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். எதையும் எதிர்பார்க்காமல் சமநிலை பிரமாணத்தோடு யோபு சொன்னானே, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு அப்படி பின்பற்றுங்க ஆண்டவரே. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் என்னை கொன்று போட்டாலும், என் வாழ்க்கையில் எது நடந்தாலும், என் வாழ்க்கையில் நான் எதை சந்தித்தாலும், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவர் அறிவேன். அவர் எனக்கு கொடுத்தாலும் சரி, அவர் எனக்கு கொடுக்காவிட்டாலும் சரி, நான் உம்மை நேசிப்பேன், நான் உம்மை சேவிப்பேன். இனி இருக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை, இனி இருக்கிற கிறிஸ்தவ காலங்கள் இப்படிப்பட்ட மனநிலைக்கு தேவ சபையே, தேவ ஜனமே, என்ன நடந்தாலும் சரி, நான் எதை சந்திக்க நேர்ந்தாலும் சரி, ஆண்டவரே நான் உம்முடைய அடி சுவடுகளிலே நடப்பேன், நான் உம்மை பின்பற்றுவேன், உம்முடைய வார்த்தைக்கு என் செவியை திறந்து தருவேன், உம்முடைய சத்தியத்திற்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒப்பு கொடுத்தால் ஒழிய என்ன ஆக முடியாது? இந்த கிறிஸ்துவுக்குள் நிலைத்து நிற்க முடியாது. இந்த கிறிஸ்துவுக்குள் கனி கொடுக்க முடியாது. இந்த கிறிஸ்துவுக்காக ஒரு மகிமை உள்ள வாழ்க்கை வாழ முடியாது. ஆதி திருச்சபை தலைவர்கள் நெருக்கங்கள், உபத்திரவங்கள், அவமானங்கள், காவல்கள், கட்டுகள், இவைகளுக்கு நடுவேதான் கர்த்தரை சேவித்தார்கள். இவைகளுக்கு நடுவே தான் தேவன் தன்னிடத்தில் ஒப்பு கொடுத்த அந்த ஊழியத்தை அடுத்த கட்டத்திற்குள் கொண்டு போனார்கள். உலகை கலக்கின தேவ மனிதனாகிய பவுல் சொல்லுகிறான், வெகு கண்ணீரோடு மனத்தாழ்மையோடு எனக்கு நேரிட்ட சோதனைகளோடு நான் தேவனை சேவித்தேன். பவுல் எப்படி ஊழியம் செஞ்சாரு? காலையில் ஒரு ஃபில்டர் காப்பி, காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வசந்த பவன் ஹோட்டலு, மத்தியானம் லஞ்சு அது ஒரு ஹோட்டலு, சாயங்காலம் 5 மணிக்கு சூடா 2 உளுந்த வடை, ஒரு ஃபில்டர் காப்பி. அவர் அப்படி ஊழியம் செய்யல. அவர் ரோமர் நிருபத்தில் எழுதுகிறார், இந்நேரம் வரைக்கும் வஸ்திரம் இல்லாதவனா இருக்கிறேன், இந்நேரம் வரைக்கும் குட்டுண்டவனா இருக்கிறேன், இந்நேரம் வரைக்கும் தங்க வீடு இல்லாம இருக்கிறேன், இந்நேரம் வரைக்கும் எல்லாராலும் துடைத்து தூக்கி எரியப்படுகிற அழுக்கும் கந்தையுமா இருக்கிறேன். தேவ ஜனமே, தேவ சபையே,
ஆதி காலத்தினுடைய எழுப்புதல் வரும் பொழுது ஆதி காலத்தில் சந்தித்த உபத்திரவங்களையும் பாடுகளையும் தேவ சபையும் தேவ ஜனங்களும் சந்திக்க நேரிடும். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கும்? நாம் தேவனை பின்பற்றுகிற கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கும்? வருடத்திற்கு 2 தடவை வட மாநிலங்களில் போய் ஊழியம் செய்கிறோம். பல ஆயிரங்கள் பல லட்சங்களை எடுத்துக்கொண்டு போய் வட மாநிலங்களில் ஊழியம் செய்கிறோம். பீகார்ல லக்கிசாராயில மாரநாதா என்ற திருச்சபை கூரகோட்டை, அங்கு சுவிசேஷத்தினுடைய எதிர்ப்பாளர்கள் அதை கொளுத்தி விட்டார்கள். உள்ளே 2 மிஷனரிகள் படுத்து தூங்கி கொண்டிருக்கிற நடு இரவிலே அந்த மிஷனரிகள் அந்த எரிகிற ஆலயத்தின் நடுவிலே, அந்த தீ காயத்தின் நடுவிலே ஆலயத்தை விட்டு வெளியே வரும் பொழுது நடந்தது என்ன தெரியுமா? அந்த ஆலயத்தை சுற்றிலும் நின்ற சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் திரும்பவும் அவர்களை தூக்கி எரிகிற ஆலயத்திற்குள் போட்டார்கள். அன்றைக்கு அந்த திருச்சபையிலே சில 100 பேர், ஆலயம் முழுவதும் எரிந்து தீக்கரையாக்கப்பட்டது. ஆலயத்தை திறப்பதற்கு வழியே கிடையாது, அரசாங்க அனுமதி கிடையாது, எல்லாம் எதிர்ப்பான நிலை. தேவனை நோக்கி பார்த்து தேவனிடத்திலே ஜெபித்து தேவனை சார்ந்து கொண்டு திரும்பவும் அந்த ஆலயத்தை புதுப்பித்து மறுபடியும் ஊழியத்தை அங்கே இருக்கிற மிஷனரிகள் ஊழியம் செய்ய துவங்கினார்கள். நடந்தது என்ன தெரியுமா? இன்றைக்கு கிட்டத்தட்ட 2500க்கு மேற்பட்ட ஆத்துமாக்களை அந்த திருச்சபைக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். எழுப்புதல் எப்படி வரும்? ரட்சிப்பு எப்படி வரும்? தேசங்கள் எப்படி சந்திக்கப்படும்? எதிர்ப்புக்கு நடுவிலே, சத்துருவின் போராட்டத்திற்கு நடுவிலே, பாடுகளுக்கு நடுவிலே தேவனை சார்ந்து கொண்டு வாழ்கிற பொழுது தேவன் தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். 5000 + 70 போயிருச்சு இயேசுவோடைய உபதேசத்தை கேட்ட உடனே. அதாவது இன்றைக்கு திருச்சபையில் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே அதை கேட்ட ஜனங்க வந்து இன்னைக்கு பிரசங்கம் சூப்பர் அப்படின்னு சொன்னா நல்லா சொகுசா பேசியிருக்கோன்னு அர்த்தம். நல்லா குழு 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 குழுன்னு பிரசங்கம் பண்ணியிருக்கோன்னு அர்த்தம். ஒரு கம்ஃபர்ட்டா அவங்களுக்கு ஏற்றது போல பிரசங்கம் பண்ணியிருக்கிறோன்னு அர்த்தம். அது இன்றைக்கு கிறிஸ்தவ சபைக்கு தேவையில்லை. நான் தான் தப்பா நினைச்சிட்டேன், நீங்களாம் ஆமேன்னு சொல்லுவீங்கன்னு. இன்னமேல் சொல்லிடாதீங்க, இன்னமேல் சொல்லிடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப சௌரியமா போச்சு. அவர் தான் சொல்லவே வேணான்ட்டார்ல. கர்த்தருக்கு தோத்திரம். அப்ப இன்னைக்கு திருச்சபையிலே பிரசங்கம் முடிந்தவுடன் பிரசங்கத்தை கேட்டவர்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? என் இருதயம் குத்தப்பட்டுச்சுன்னு சொல்லணும். இதுக்கும் ஆமேன் இல்லை, அதுக்கும் ஆமேன் இல்லை சொல்லிடாதீங்க. இன்னைக்கு நான் இந்த பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பினேன்னு சொல்லணும். இன்றைக்கு கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை சீர்படுத்தினார்னு சொல்லணும். ஆண்டவரே இதெல்லாம் நம்பிராதீங்க, நாங்க இப்படிதான் நம்பி நம்பி ஒரு மாதிரி ஆயிட்டோம், நீங்க நம்பிராதீங்க ஆண்டவரே. நான் ஆண்டவர்கிட்ட இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். ஆண்டவருக்கு நல்ல பகுத்தறிகிற சென்சார் ஆண்டவருக்குள்ள நல்ல வேலை செஞ்சிச்சு. 5000 பேர் வந்தாங்க பாத்தீங்களா? அப்படி அதே கிரவுடு திபேரியா கடற்கரையில இருந்து கப்பர்நகூமுக்கு வந்தாங்க பாத்தீங்களா? அதே கிரவுடு அப்படியே வந்துச்சு. ஆனா அவர் சொன்னார், இங்க பாருங்க, நீங்க வந்து அப்பம் புசிச்சதுனால வந்தீங்க. பகுத்தறிகிற வரம் ஆண்டவருக்குள்ள நல்ல ஷார்ப்பா இருந்துச்சு. அவர் ஜனங்களை கண்டு மதிமயங்கி போயிரல. அவர் இந்த ஜனங்கள்னா வந்துட்டாங்க. இனி இங்க பாருங்க, அவங்க என்ன தெரியுமா பண்ணுனாங்க? அங்க எழுதி இருக்கு பாருங்க, 15வது வசனத்தை பார்த்தா
14 சொல்றாங்க, மெய்யாகவே இவர் வரப்போகிற தீர்க்கதரிசி. எப்படி சர்டிபிகேட்? அடுத்து 15வது வசனத்துல இவங்க சொன்னாங்க பாருங்க, இவங்க புடிச்சிட்டு போய் இயேசுவை என்னவா மாத்துறதுக்கு பிளான் போட்டுட்டா. கேட்கலங்க, இயேசு வச்சிருக்க பிளான் வேற. இவன் இயேசுவை தேடி வந்தான் பாருங்க, இவன் பிளானே வேற. இவரை பிடிச்சு என்ன வாய்க்கணும்? இவர் பார்த்தாரு, விலகி போயிட்டார். பைபிள் வார்த்தை அப்படிதான் சொல்லுது, விலகி போயிட்டார். அவங்களை கண்டு தங்களை தன்னை பிடித்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் போனார். ஆண்டவருடைய நோக்கம் அதல்ல, ஆண்டவருடைய சித்தம் அது இல்ல. ஆண்டவருடைய நோக்கம் எது? உலகத்தை ரட்சிக்கணும். ஆண்டவருடைய நோக்கம் எது? எருசலேமில் பாடுபடணும். ஆண்டவருடைய நோக்கம் எது? சிலுவையை சுமக்கணும். ஆண்டவருடைய நோக்கம் எது? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். ஆண்டவருடைய நோக்கம் வேற. ஆண்டவர் பிரசங்கம் பண்ண ஊழியம் செய்ய வந்ததனுடைய நோக்கம் வேற. ஆனா இயேசுவை தேடி வந்த இவர்களுடைய நோக்கம். அப்பதான் இந்த 12 பேர்கிட்ட கேட்கிறாரு, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? எத்தனை பேர்கிட்ட கேட்டாரு? 12 பேர். அங்க வசனம் எழுதியிருக்கு 67. அப்பொழுது இயேசு 12 பேரையும் நோக்கி, மற்ற ஆள்னா போயாச்சு. இப்ப இந்த 12ல ஒரு ஆளு பிசாசு கீழே இருக்கு. உங்களில் ஒருவன், வீட்டுக்கு ஒரு பிசாசு இருக்கும், சபைக்கு பன்னெண்டுல 1 பிசாசா இருக்கும். கெத்செமனே தோட்டத்துக்கு பேர் போறாங்க. எத்தனை பேர் இயேசு ஜோமனை கூட்டிட்டு போனாரு? என்னங்க அப்ப என்ன அர்த்தம்? 11 பேர் கெத்செமனே தோட்டத்துக்கு போயிருக்காங்க. இவரு பிசாசு போயிட்டாரு. எங்க? டீலிங் பேச போயிட்டாரு. இயேசுவை நான் காட்டி கொடுத்தா நீங்க எனக்கு என்ன தருவீங்க? அங்க அவர் டீலிங்க்கு போயிட்டாரு. அவர் பிசினஸ் பார்க்க போயிட்டாரு. 11ல 3 பேரை கூட்டிட்டு போறாரு ஜோம் பண்றதுக்கு. அப்ப 8 ஜெபிக்கிறதுக்கு கூட டேஷ் 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 கோடிட்ட இடங்களை நிரப்பிக் கொள்ளவும் காலத்தின் அருமையை கருதி. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இப்ப 3 பேரை கூட்டிட்டு போனார்ல, இன்னொரு குரூப் இருக்கு. யோவானும் யாக்கோபுடைய அம்மா ரெஃபர் பண்ணி வராங்க. ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது வலது பக்கத்துல ஒரு பையனை உட்கார வச்சிருங்க. இப்ப இவனுங்க புத்திலாம் எதுக்குதான் இருக்கு? வலது பக்கத்துல உட்கார்ந்துடணும், இடது பக்கத்துல உட்கார்ந்துடணும். ஒன்னும் தெரியல. பேதுரு கேட்டாரு, எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றினோமே, நீர் எங்களுக்கு என்ன தருவீர்? அப்ப என்ன இருக்கு? போட்டை விட்டுட்டு வந்தேன், வலையை விட்டுட்டு வந்தேன், 2 படகு நிறைய மீன் அப்படியே விட்டுட்டு வந்தேன், எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கோம்ல, எங்களுக்கு நீர் என்ன தருவீர்? எதிர்பார்த்து இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே நம்முடைய வேதாகமத்தில் எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுவோம். அங்கே 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? என் ஜனங்கள், என் ஜனம்.
நான் ரட்சித்தனே அந்த ஜனம், நான் தெரிந்து கொண்டனே அந்த ஜனம், நான் விடுதலை ஆக்கினே அந்த ஜனம். இயேசுவுக்கு தீமை செஞ்சவன் ரட்சிக்கப்படாதவன் இல்ல. இயேசுவுக்கு தீமை செஞ்சவன் இயேசு கிட்ட வாங்கி சாப்பிட்டவன் தான். இதுக்காவது நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க ஆண்டவர் சொல்றார், என் ஜனங்கள் எனக்கு நன்மை செய்யல, என்ன செஞ்சாங்க? தீமை செய்தார்கள். என் ஜனம் எனக்கு தீமை செஞ்சுச்சு. இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்தின் பார்வோனுடைய பிடியிலிருந்து, அந்த சிறையிருப்பிலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து ரட்சித்து விடுதலையாக்கி அந்த வனாந்தரத்தில் மேக ஸ்தம்பத்திலையும் அக்கினி ஸ்தம்பத்திலையும் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்தாரே அந்த ஜனங்கள். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பார்வோனுடைய கையிலிருந்து, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தாரே அந்த ஜனங்கள். 40 வருஷம் அவர்களுடைய பாதரட்சை, அவர்களுடைய வஸ்திரம் பழமையாய் போகாமல் காத்து கொண்டு வந்தாரே அந்த ஜனங்கள். ஆண்டவரிடத்தில் இருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட ஜனங்கள். இந்த ஜனத்தின் விடுதலைக்காக 7 ராஜாக்களை, 31 ஜாதிகளை துரத்தினாரே அந்த ஜனங்கள். பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பத்துல வழி நடத்தி கொண்டு வந்தாரே அந்த ஜனங்கள். உபாகம் 1:31 சொல்லுகிறது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நீங்கள் வருகிற வரைக்கும் உங்களை சுமந்து கொண்டு வந்தாரே அந்த ஜனங்கள். காண்டாமிருகத்துக்கு ஒத்த ஒரு பலனை தந்தாரே அந்த ஜனங்கள். யோர்தானை பிளந்து, சிவந்த சமுத்திரத்தை பிளந்து, எரிகோவை தகர்த்து கூட்டிக் கொண்டு வந்தாரே இந்த ஜனங்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த ஜனங்கள். இந்த இஸ்ரவேல் ஜனத்தை ஏன் ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு? உபாகம் 7:7 சொல்லுகிறது, நீங்க திரட்சியான ஜனம்னு நான் உங்களை தெரிஞ்சுக்கல. என்ன சொல்லுதுங்க? நீங்க கொஞ்சம் பேரு. நீங்க எகிப்துக்கு போனீங்களே, அப்ப நீங்க 70 பேரா இருந்தீங்க. நெகேமியா 9:8 சொல்லுகிறது, நதிக்கு அப்புறத்தில் வேற ஒரு தேவர்களை சேவித்துக் கொண்டிருந்த ஆபிரகாமுடைய இருதயம் தேவனுக்கு உண்மை உள்ளதாக இருக்க கண்டு. இந்த ஆபிரகாமை ஏன் ஆண்டவர் கூட்டிட்டு வந்தாரு? வேற ஒரு சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருந்தவன், வேற ஒரு தெய்வத்தை ஆராதித்து கொண்டிருந்தவன், வேற ஒரு தெய்வத்தையே தொழிலாக தன் வாழ்க்கையில வச்சிருந்தவன், அவன் இருதயம் ஆண்டவருக்கு உண்மை உள்ளதா இருக்க கண்டு. ஆமென், ஆமென். அப்படிதான் ஆண்டவர் கூட்டிட்டு வந்தார் இந்த ஆபிரகாம. அப்படி வந்த ஆபிரகாம் தேவனுடைய அன்புல, தேவனுடைய வாழ்க்கையிலே, விசுவாசத்திலே, தேவனுடைய கட்டளைகளிலே, தேவனுக்கு கீழ்ப்படுகிறதில அவன் வாழ்ந்தான். வாக்குத்தத்தம் பண்ணினார். ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற காலங்கள் கடந்து, கர்ப்பம் சத்து, சரீரம் சத்து, தேவனை நோக்கி பார்த்த பொழுதெல்லாம், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன், உற்பத்தி கால திட்டத்தில் நான் உன்னிடத்துல வருவேன். 25 வருடம் காத்திருந்து காத்திருந்து, ஆனால் எங்கேயும் பின்வாங்கி போகாமல் ஒரு கட்டத்தில் ஆதியாகமம் 17வது அதிகாரத்தில் ஆபிரகாம் ஆண்டவர் வந்து சொல்றாரு, நான் உனக்கு மட்டும் இல்ல, உன் பின் வரும் சந்ததிக்கும் நான் தேவனாயிருப்பேன். இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயமே, சிலருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் யாருனால தெரியுமா? உங்க அப்பா அம்மா கீழ்ப்படிதல், உங்க அப்பா அம்மாவுடைய ஜெபம், உங்க அப்பா அம்மாவுடைய பயபக்தி,
உங்க அப்பா அம்மா தேவனுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் காண்பித்த பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் இன்னைக்கு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா உங்களுக்கு? உங்க படிப்பினால் அல்ல, உங்க வருமானத்தினால் அல்ல, உங்க சம்பாத்தியத்தினால் அல்ல, உங்க திறமையினால இன்னைக்கு நீ கார்ல வரலையா? ஒரு நிமிஷம் கூட ஒழுக்கமா ஜெபம் பண்ண தெரியல, ஆனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிச்சு வீட்டுக்கு மேல வீட்டை தந்திருக்காரு. அது எப்படி? உன் பெற்றோருடைய ஜெபம், உன் பெற்றோருடைய கண்ணீர், உன் பெற்றோர் கர்த்தருக்குள் நடந்த அந்த வாழ்க்கை. ஈசாக்கு கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். யாக்கோபு கிட்ட சொல்றாரு, உன் முற்பிதா ஆபிரகாம் ஈசாக்கு என்னை தொழுது கொண்டபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு வருமானம் வந்திருக்கலாம், இன்னைக்கு வசதி வந்திருக்கலாம், இன்னைக்கு வாய்ப்பு வந்திருக்கலாம், ஆனால் இந்த தலைமுறையினுடைய ஆசீர்வாதம் பிதாக்களுடைய அர்ப்பணிப்பு, பிதாக்களுடைய கீழ்ப்படிதல், பிதாக்களுடைய ஜெபம், பிதாக்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய கட்டளைகளை, கற்பனைகளை, பிரமாணங்களை கைக்கொண்டு நடந்ததினால் இன்றைக்கு இருக்கிற இளைய சமுதாயம் அதை ஒரு காலமும் மறந்து விடவே கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆபிரகாமுடைய இருதயத்தை கண்டு, இந்த ஈசாக்குடைய கீழ்ப்படிதலை கண்டு, இந்த யாக்கோப்பினுடைய கீழ்ப்படிதலை கண்டு இந்த சந்ததி ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. 70 பேரா எகிப்திற்கு போனார்கள். அங்கே கர்த்தர் அவர்களை லட்சங்களாக மாற்றினார். அவங்க கொஞ்ச ஜனம், அவங்களை விடுதலையாக்கினார். அவர்களை விடுதலையாக்கினது மாத்திரமல்ல, அவர்களை வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு நடத்தி கொண்டு போகிறார். அவரே கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? நம்மை ரட்சித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு கை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இரவும் பகலும் அவர் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறார். நாம் சத்தத்தை அவர் கேட்கிறார், நம்முடைய மன்றாட்டை அவர் கேட்கிறார், நம்முடைய அங்கலாய்ப்பை அவர் கேட்கிறார். நாம் சிறுமைப்படும் பொழுது அவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறார். நாம் நொறுக்கப்படும் பொழுது அவர் நம்மை பலப்படுத்துகிறார். கிறிஸ்துவத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி இதுதான். அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்கு அவர் தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற மற்ற ஜனத்தை போல் அல்ல, நாம் கிறிஸ்து அல்லாத ஜனத்தை போல, கிறிஸ்து அல்லாத சமுதாயத்தை போல நீங்களும் நானும் கிடையாது. அவர் நம்மோடு இருக்கிறார். நம்மை அவர் சுமக்கிறார், நம்மை அவர் தாங்குகிறார், அவர் நம்மை பலப்படுத்துகிறார், அவர் நம்முடைய சோர்வை மாற்றுகிறார், அவர் நமக்கு வருகிற இக்கட்டுகளில் இருந்து நமக்கு விடுதலை தருகிறார். அப்பொழுது நம்முடைய ஆவியை, ஆத்துமாவை, சரீரத்தை அவர் பலப்படுத்துகிறார். ஆமென். அது மட்டும் இல்லை, நமக்கு பிரமாணங்களை கொடுக்கிறார், சட்ட திட்டங்களை கொடுக்கிறார், உபதேசங்களை கொடுக்கிறார். இந்த ஜனங்கள் அப்படிதான் வழி நடத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, இவர்கள் எரேமியா தீர்க்கன் காலத்தில் தீமை செய்யவில்லை. எப்பொழுது தெரியுமா தீமை செய்தார்கள்? அந்த வனாந்தரத்தில் கர்த்தரால நடத்தப்படும் போதே தீமை செய்து விட்டார்கள். இவர்களுக்கு உபதேசிக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட மோசே போய் சீனாய் மலையிலே காத்திருக்கிறான். கற்பலகையிலே தன்னுடைய வார்த்தைகளை எழுதி கொண்டிருக்கிறார் ஆண்டவர். அங்க ஒருத்தன் 40 நாள் புசியாமல் குடியாமல் முகமுகமாய் தேவனை சந்தித்துக் கொண்டிருக்கிறான். தேவ சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறான், தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறான். தேவன் தன்னுடைய கையாலே கற்பலகையிலே தன்னுடைய நியமங்களை எழுதி கொண்டிருக்கிறார்.
கீழே இருந்த ஜனங்கள் என்ன தெரியுமா பண்ணனாங்க? எங்களை வழி நடத்தி கொண்டு வந்த மோசேக்கு என்னமோ ஆயிடுச்சு. என்ன பரிதாபம் பாருங்க. அவர் என்னானாருன்னே தெரியல, அவர் ஆளையே காணல, அவர் எங்க போனாருன்னு தெரியல, என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுவோம். எப்படி எப்படி நம்ம ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுவோம். நமக்கு முன்னாடி போறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுவோம். அங்க உடனே ஒரு ஊழியக்காரனை எழுப்புனாங்க, ஆரோனை எழுப்புனாங்க. எல்லாரும் தங்களுடைய நகையெல்லாம் கலட்டி கொடுத்தாங்க. அவன் தெய்வத்தை உண்டு பண்ணனான். என்ன வந்துச்சு? கண்ணுக்குட்டி வந்துச்சு. அங்க ஒருத்தன் திறப்புல நின்றுகிட்டு இருக்கிறான். அங்க ஒருத்தன் தேவ கையால எழுதப்பட்ட கட்டளைய பிரமாணத்தை வாங்க சாப்பிடாம புசியாமல் குடியாமல் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறான். இந்த ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு நேரா நடத்தணுமே. அங்க தேவ கிருபைக்காக தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன் அங்க காத்து கொண்டு கிடக்கிறான். இங்க ஒரு கிரவுடு எழும்புனுச்சு. நம்ம போயிருவோம். நமக்கு ஏற்ற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். எப்படிங்க? நமக்கு ஏற்ற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், பாரம்பரிய திருச்சபையில் இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள், கல்யாணத்துக்கு ஒரு சபை, என்னமோ சொல்றீங்க காதுல விழுவல, கல்யாணத்துக்கு ஒரு சபை, கல்லறைக்கு ஒரு சபை, மற்றதுக்கு எல்லாம் ஒரு சபை. ஆமென் சொல்லுங்க. பாத்தீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருமா. இன்னைக்கு கிறிஸ்தவம் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஸ்பிரிச்சுவலா ஒரு சபை, தாய் சபை ஒண்ணு, ஸ்பிரிச்சுவலா ஒரு சபை. இது இன்னைக்கு வரல. எகிப்தை விட்டு வெளியே வரப்பவே, விடுதலை வரப்பவே என்னாவும் வந்துருச்சு. தான் குடும்பத்துக்கு ஒரு பாஸ்டர், தன்னுடைய பிசினஸுக்குன்னு ஒரு பாஸ்டர், தனக்குன்னு உபவாசம் இருந்து ஜெபிக்க ஒரு சுவிசேஷகன். நான் சர்ச்சு பாஸ்டர் கிடையாது, நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். அப்படியே ஊர் ஊரா போறேன் இந்த சத்தியத்தை சொல்றதுக்கு. எந்த சமரசம் இல்லாமல் இந்த தேவ வார்த்தையை சொல்லுவதற்கு. ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனது இல்லாமல் தங்கள் இச்சைகளுக்கு ஏற்ற ஒரு போதகரை தெரிந்து கொண்டு, தங்கள் இச்சைக்கு ஏற்ற ஒரு ஊழியனை தெரிந்து கொண்டு, ஒரு உபதேசத்தை தெரிந்து கொண்டு, ஒரு பாஸ்டரை தெரிந்து கொண்டு, ஒரு கள்ள ஆராதனையை தெரிந்து கொண்டு, ஒரு கள்ள போதகனை தெரிந்து கொண்டு. இது இன்னைக்கு புதுசா வரல, அன்னைக்கே வந்துருச்சு. அன்னைக்கே வந்துருச்சு. அததான் ஆண்டவர் சொல்றாரு, என் ஜனங்கள் 2 தீமை செய்தார்கள். தீமை என்று குறிப்பிடுவது எது? என்னை விட்டு விட்டார்கள், என்னை கைவிட்டு விட்டார்கள், என்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். அதை ஆண்டவர் எதற்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார்? தீமைக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஜீவ தண்ணீராகிய என்னை விட்டு விட்டார்கள். நான் ஜீவ தண்ணீர், நான் ஜீவ ஊற்று. என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்தில் இருந்து ஜீவ ஊற்று உள்ள நதிகள் புறப்படும். ஆனா என்ன விட்டுட்டாங்க. ஏன்? தங்களுடைய சுய இச்சையை நிறைவேற்ற, செவித்திணர்வு உள்ளவர்களாகி ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனது இல்லாமல். ஆண்டவர் சொல்லுகிறார் 2 தீமை. ஒன்று என்னை விட்டு விட்டார்கள், இன்னொன்று தங்களுக்கு வெடிப்புள்ள தொட்டிகளை தெரிந்து கொண்டார்கள். வேகமாக உங்கள் புத்தகத்தை என்னாகமம் 25வது அதிகாரத்துக்கு திருப்புங்கள். இன்னும் சில நிமிடங்கள், இன்னும் சில நிமிடத்தில் நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டார்கள். வேத வார்த்தை சொல்லுகிறது. என்னாகமம் 25 முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
அங்கே இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோடே வேசித்தனம் பண்ண தொடங்கினார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேல் சித்திமிலே தங்கி இருக்கையில். இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் வேற தேவர்களை பணிந்து கொண்டார்கள். மூன்றாவது வசனம் சொல்லுகிறது, இப்படி இஸ்ரவேல் பாகால் பேயரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் எல்லாரும் மேலும் என்ன வந்துச்சு? கர்த்தரை விட்டு விலகும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகும் பொழுது, வேத வார்த்தை சொல்லுகிறது, இவர்கள் சித்திமிலே தங்கிவிட்டார்கள். இவர்கள் தங்க வேண்டியவர்கள் அல்ல, இவர்கள் பிரயாணப்பட வேண்டியவர்கள். எங்க போகணும்? இது இவர்கள் தேசம் அல்ல. இவர்கள் தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். அங்க என்ன இருக்கு? கட்டாத வீடு இருக்கு. அங்க என்ன இருக்கு? வெட்டாத கிணறு இருக்கு. அங்க என்ன இருக்கு? நடாத தோட்டம் இருக்கு. அங்க என்ன இருக்கு? இவங்க விதைக்கல, இவங்க விவசாயம் பண்ணல, இவங்க போனோன்னு அந்த கனியை சாப்பிடலாம். இவர்கள் பிரயாணப்பட வேண்டியவர்கள். கிறிஸ்தவமே, கிறிஸ்தவ சபையே, நீயும் நானும் பிரயாணப்பட வேண்டியவர்கள். நம்முடைய பரம அழைப்பை நோக்கி விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி பிரயாணப்பட வேண்டியவர்கள். இவர்கள் தங்கிவிட்டார்கள். வேற ஒரு தெய்வத்தை பற்றி கொண்டார்கள். வேற ஒரு தெய்வத்தை பணிந்து கொண்டார்கள். மோவாபினுடைய தெய்வத்தை அவர்கள் பணிந்து கொண்டார்கள். மோவாபின் குமாரத்திகளோடு கூட ஐக்கியப்பட்டார்கள். நடந்தது என்ன? யுத்தம் இல்லாமல், ஒரு சண்டை இல்லாமல், listen to me, கவனிங்க, யுத்தம் இல்லாமல், சண்டை இல்லாமல், பட்டயம் இல்லாமல், ஈட்டி இல்லாமல், எதிராளியாக சபிக்க முடியாதவர்களாக இருந்தவர்கள். 7 ராஜாக்கள் 31 ஜாதிகளை மேற்கொண்டு வந்தவர்கள். எகிப்தினுடைய பெரும் சேனையை தண்ணீரிலே கவிழ்த்து போட்டு அந்த தண்ணீரில் இருந்து எழும்பி வந்தவர்கள். எரிகோ மதிலை தகர்த்து புறப்பட்டு வந்தவர்கள். யோர்தானை பிளந்து புறப்பட்டு வந்தவர்கள். யுத்தம் இல்லாமல், சண்டை இல்லாமல், பட்டயம் இல்லாமல் 24,000 பேர் மாண்டு போனார்கள். காரணம் என்ன? காரணம் என்ன? தங்களுக்கென்று வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டார்கள். காரணம் என்ன? தங்களுடைய இச்சைகளுக்கு என்று தெய்வத்தை தெரிந்து கொண்டார்கள். கூலி கொடுத்து சபிக்க ஒருவனை கூட்டு வருகிறான் மோவாபினுடைய ராஜா. அவன் நின்று சபிக்க தன் வாயை திறக்கிறான். அவன் வாயிலிருந்து என்ன வரல? சொல்லுங்க, என்ன வரல? தேவ ஜனமாகிய உன்னையும் என்னையும் கிறிஸ்துவத்தையும் ஒருவனாலும் சபிக்கவே முடியாதுங்க. சபிக்க வாயை திறக்கிறான். அவன் வாயிலிருந்து வருது, இந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், இந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நம்ம நினைக்கலாங்க ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு, நம்ம நினைக்கலாங்க ஒரு வீடு இல்லைன்னு, நம்ம நினைக்கலாங்க இந்த பூமியில வாழ்றதுக்கான ஒரு வசதி இல்லைன்னு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? இந்த ஜனம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம், ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே. அவன் சொல்றான், இவங்களுக்கு விரோதமா மந்திரம் இல்லை. நம்ம பிசினஸ் பிக்கப் ஆகலன்னா என்ன தெரியுமா சொல்றோம்? என்னங்க, யாரோ என்னமோ செஞ்சிட்டாங்க போல இருக்கு. பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கல, என்ன தெரியுமா சொல்றோம்? யாரோ என்னமோ பண்ணிட்டாங்க போல இருக்கு. வீட்டுக்குள்ள ஒரே சண்டை, என்ன தெரியுமா சொல்றோம்? சில ஆள் சொல்லுறான் வீடு சரியில்லைன்றான், சில ஆள் சொல்லுறான் வாஸ்து சரியில்லைன்றான்,
சில ஆள் சொல்லிடுறான் பேரைய மாத்திருன்றான். ஆனா வேதம் நம்மை குறித்து என்ன சொல்லுது? இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்ப யுத்தம் இல்லாம, பட்டயம் இல்லாம, சண்டை இல்லாம 24,000 பேர் மரித்து போனார்கள். தேவனுடைய கோபம் சபைக்குள்ள பற்றி எரியுது. இதுல யூதா கோத்திரத்தை சேர்ந்த ஒருத்தன் 24,000 பேர் செத்து கிடக்கிறான். ஒரே அழுக. மோசே என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருக்கிறான். இதுல ஒருத்தன் இப்ப என்ன தெரியுமா பண்றான்? ஒரு மோவாப் ஸ்திரியை கூட்டிக்கிட்டு வேசித்தனம் பண்ண போறான். எங்க போறான்? எங்க போறான்? வேசித்தனம் பண்ண போறான். தேவனுடைய கோபம் பற்றி எரியுது. ஒரு பெரிய அழிவை சந்திச்சுக்கிட்டு இருக்கு. என்ன செய்ய போறதுன்னு தெரியல. ஆனா ஒருத்த தன்னுடைய இச்சையை நிறைவேற்றதுக்கு போறான். அப்பதான் பினேகாஸ் தான் கையில ஈட்டியை எடுத்து கொண்டு போய் பாவம் செய்ய போகிறவன, பாவத்துக்கு துணை போகிறவன, உலகத்தை தேடி போறவன, அசுத்தத்தை தேடி போகிறவன, இச்சையை தேடி போகிறவன உருவ குத்தி. இன்றைக்கு சபைக்கு யார் தேவை? நல்ல காணிக்கை பிரித்து கொடுக்கிறவர்கள் சபைக்கு. போன வருஷத்து அசன பண்டிகைக்கு சேர்த்த காணிக்கையை விட இந்த வருஷம் 2025 இருக்கிற கமிட்டி கூடுதலா 1 லட்சத்தை சேர்த்தோம்னியா? இல்லை. இன்றைக்கு சபைக்கு பாடல் குழு இல்லை. இன்றைக்கு சபைக்கு யார் தேவை? பக்தி வைராக்கியம் காட்டுகிறவர்கள் தேவை. தேவனுடைய கோபத்தை ஆற்றுகிறவர்கள் தேவை. மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே தேவனுடைய இரக்கத்திற்காக மன்றாடுகிறவர்கள் தேவை. தேவனுடைய கோபம் எழும்பி வருவதற்கு முன்பு, தேவனுடைய கோபம் சபையை சங்காரம் செய்வதற்கு முன்பு, தேவனுடைய இரக்கத்திற்காக முழங்கால் படியிட்டு மன்றாடுகிறவர்கள், ஜெபிக்கிறவர்கள் தேவை. இன்றைக்கு சபைக்கு யார் தேவை? அழுது புலம்பி அங்கலாய்த்து ஜெபிக்கிறவர்கள் தேவை. அப்ப பணம் தேவையில்லையா? பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். நான் என்ன சொல்றேன்னா, நம்மள்ட்ட விஷன் இருந்துச்சுன்னா அந்த விஷனை நிறைவேற்றுகிறதற்கான பணத்தை யாரை கொண்டாகிலும் தேவன் சந்திப்பதற்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார். பொன்னும் வெள்ளியும் என்னுடையதுன்னு சொன்ன ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். 35 வருடம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன். என்னுடைய இளம் வயதிலிருந்து ஊழியம் செய்கிறேன். என்னுடைய 20 வயதிலிருந்து நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறேன். என்கிட்ட விஷன் இருக்கும் பொழுதெல்லாம், என்னிடத்தில் தேவ திட்டம் இருக்கும் பொழுதெல்லாம், அந்த தேவ திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு எப்படியாகிலும் எங்கிருந்தாயிலும் தேவன் பணத்தை கொண்டு வந்து என் கைகளிலே கொடுத்திருப்பதை பல 1000 தடவை இந்த ஊழிய பாதையில நான் பார்த்திருக்கிறேன். அது எங்க இருந்துனாலும் வரும். யார்கிட்டந்தும் வரலையா? ஒரு காக்காவை அனுப்பியாவது ஒரு ஊழியத்தினுடைய தேவையை தேவன் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். காக்கா வரலையா? ஒரு மீன் வைத்துக்குள்ள, மீனோட வாயுக்குள்ள தேவையான பணத்தை வைத்து தேவன் அந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றுவார். சத்தியம் சொல்லுவது என்ன? வசனம் சொல்லுவது என்ன? பக்தி வைராக்கியம் காட்டுகிறவர்கள் தேவை. மன்றாடுகிறவர்கள் தேவை. தேவனுடைய இரக்கத்திற்காக கெஞ்சுகிறவர்கள் தேவை. தேவனுடைய அவசரத்தை உணர்ந்து கொண்டு, தேவனுடைய பக்தியை உணர்ந்து கொண்டு, தேவனுடைய தேடுதலை உணர்ந்து கொண்டு, அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும், அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, அதை வேதத்திலிருந்து தேடி, அதை வசனத்திலிருந்து தேடி நம்ம புறப்பட்டு போவோமானால், ஆமென் சொல்லுங்க.
தலைவன் அமைதியா இருக்கிறான். மோசே செய்வது இன்னதென்று தெரியாமல் இருக்கிறான். பினேகாசு எழும்பினான். ஆண்டவர் அவனுக்கிட்ட சொல்லல, தலைவன் அவனுக்கிட்ட சொல்லல, அவனுடைய ஆவியை கர்த்தர் எழுப்பினார். இதை நிவர்த்தி செய்வது எப்படி, இதற்கு முடிவு உண்டாக்குவது எப்படி? நான் தாமதித்தனால் இன்னும் சில 1000 பேர் மரித்து போய்விடுவார்கள். நான் தாமதிக்கும் பொழுது இன்னும் பல 1000 பேரை தேவனுடைய அக்கினி பட்சித்து போட்டுவிடும், தேவனுடைய கோபம் பட்சித்து போட்டுவிடும். கவனிங்க, கவனிக்கிறீங்களா? கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஓகே, ஆண்டவர் எப்ப தெரியுமா நம்ம கையில ஊழியம் தருவாரு? பினேகாசு செய்யறத பார்த்துட்டு அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 13வது வசனம், அவன் தன் தேவனுக்கு பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியால். நல்லா கவனிங்க, அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல். ஒரு ஆமென் சொல்லலாமே. ஊழியத்தை பினேகாசுக்கு எப்ப கர்த்தர் தந்தாரு? அவன் செய்யறத பார்த்துட்டு தந்தாரு. வரங்கள் வல்லமை ஆண்டவர் எப்ப தருவாரு? நாம் ஆண்டவருக்கு என்ன செய்யறோன்றத பார்த்துட்டு ஆண்டவர் தருவார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. யாரோ செய்யட்டும், யாரோ ஜெபிக்கட்டும், யாரோ ஏதோ பண்ணட்டும், அல்ல அல்ல. இந்த சபையின் கன்வென்ஷன் கூட்டம் நமக்கு இன்றைக்கு போதிப்பது என்ன? ஒரு ஊழியக்கார் வந்தாரியா, கார் வாங்குவேன்னு சொன்னாரு. உனக்கு கர்த்தர் 2 காரை தருவாரு. ஒரு காரை வச்சுட்டு நாய் படாத பாடுபடுது. புரியுதா உங்களுக்கு? என்னென்ன, ஒரு காரை வச்சுட்டு அதை சர்வீஸ் பண்ணி ஒழுங்கா ஓட்ட முடியல. அதுல 1000 கம்ப்ளைண்ட் இருக்கு நமக்கு. இதுல இன்னொரு காரு, ஒரு வீட்டுக்கு ஒழுங்கா வெள்ள அடிக்க முடியல, இதுல இன்னொரு வீடு. அப்பெல்லாம் கர்த்தர் தரமாட்டார். ஒன்னையே ஒழுங்கா வச்சுக்கிறதுக்கு நமக்கு, ஒன்னையே ஒழுங்கா மெயின்டைன் பண்ண முடியலன்னா இன்னொன்னு கர்த்தர் ஒரு நாளும் தரவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாய் இருக்கிறவனை அநேகத்தின் மேல் ஆசீர்வாதமாய் வைப்பார். ஆமென். கவனியுங்கள், நாம் இப்பொழுது ஜெபிக்க போறோம். ரொம்ப பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பாடா, நீங்களும் போய்விட மனதாய் இருந்தீர்களா? இந்த சீசர்கள்ட்ட இயேசு சொன்னார், நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு விட்டு போய் விடுவீர்கள் சொன்னாரா? எல்லாரும் போயிட்டாங்க. இவன் சொன்னால, ஆண்டவரே சாகரதா இருந்தாலும் சரி, நான் உண்மை என்ன பண்ண மாட்டேன். அவன் தான் சொன்னான், அவர் எனக்கு தெரியவே தெரியாதுட்டான். கூடுதலா சத்தியம் பண்ணிட்டான். பிராமிஸா சொல்றேன், அவரை எனக்கு தெரியாது. எல்லாரும் இயேசுவை விட்டு போய் விட்டார்கள். ஆனா நல்லா கவனிங்க, இந்த 11 பேரை கொண்டுதான் இந்த 120 சீசர்களை மேல் வீட்டறையில் ஆண்டவர் கூட்டி சேர்த்தார். இவர்கள் திரும்பவும் ஆண்டவருக்காக எழும்பினார்கள். பயந்து, யூதர்களுக்கு பயந்து பூட்டின வீட்டுக்குள் இருந்த இவர்களை திரும்பவும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இவர்கள் திரும்ப தேவனுக்கு சாட்சியாய் நின்றார்கள். இவர்களுக்கு பாடுகள் இருந்துச்சு, இவர்களுக்கு அவமானம் இருந்துச்சு. கல்லால அடிச்சான். இயேசுவை பத்தி சொல்லக்கூடாதுன்னா பேதுரு என்ன தெரியுமா சொன்னாரு? மனுஷனுக்கு பயந்து கீழ்ப்படுகிறத விட தேவனுக்காக அவமானப்படுறத பாக்கியமா என்ற. எழும்புனாங்க மறுபடியும். எருசலேம் எங்கும் தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தினாங்க. சிறைச்சாலைகள் திறந்துச்சு இவங்க ஜெபத்துக்கு. இவர்களுடைய ஜெபங்களுக்கு சீசர்களுடைய தொகை நாளுக்கு நாள் எருசலேமில் பெருகணுச்சு. எப்படி நடந்துச்சு? இந்த கடைசி காலத்துல திருச்சபைக்கு தேவையானது 2. 1 விடாத ஜெபம்,
இடைவிடாத ஜெபம், இடைவிடாத ஜெபம். அப்போஸ்தலர் நடபடிகள் ஒவ்வொரு அதிகாரத்தையும் பாருங்கள். அவர்கள் கூடி ஜெபம் பண்ணினார்கள், அவர்கள் கூடி ஜெபம் பண்ணினார்கள், அவர்கள் கூடி ஜெபம் பண்ணினார்கள். இரண்டாவது, அவர்களுக்குள் ஊற்றப்பட்ட அபிஷேகம். இந்த அபிஷேகம் எப்பொழுது ஊற்றப்பட்டுச்சு? எழும்பி நிற்போமா? இந்த அசன பண்டிகையின் கன்வென்ஷன் கூட்டம் உங்களுக்கு சொல்லுவது என்ன தெரியுமா? எதை விட்டாலும் சரி, ஜெபத்தை விட்டு விடாதே. ஜெபம் அது தேவனோடு இருக்கிற உறவு, தேவனோடு இருக்கிற உறவு. கைகள் ஆண்டோற்ற உயர்த்தி, கைகள் ஆண்டோற்ற உயர்த்தி. இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். என்ன தெரியுமா ஜெபிக்க போறோம்? ஆண்டவரே, எங்க திருச்சபையில ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, ஒரு ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. எங்க திருச்சபையில இருக்கிற எல்லாருக்கும் மேலையும் ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. வாய்களை திறந்து கேளுங்க. எங்க திருச்சபையில இருக்கிற எல்லா குடும்பத்துக்கு மேலையும் ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. எங்க சபையில இருக்கிற வாலிபர் ஐக்கியத்துல ஒரு ஜெப ஆவி ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. ஓபன் யுவர் மவுத். வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்க குருவான ஒரு அம்மா மேல, எங்க குருவான ஒரு ஐயா மேல, எங்க கமிட்டி மெம்பர்ஸ் மேல ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. இன்றைக்கு இந்த உடுமலைப்பேட்டையில இருக்கிற சிஎஸ்ஐ இம்மானுவேல் ஆலயத்திற்கு தேவை ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவி. கைகளை உயர்த்தி, கைகளை உயர்த்தி. இந்த திருச்சபைக்கு அவசியமானது ஒரு ஜெப ஆவி, ஒரு மன்றாடுகிற ஆவி, ஒரு விண்ணப்பிக்கிற ஆவி. தாவீதின் குடிகளின் மேல் கடைசி நாட்களில் என் விண்ணப்பத்தின் ஆவியை, என் மன்றாட்டின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. எங்க திருச்சபையில கமிட்டி மெம்பர்ஸ் மேல, ஊழியக்காரர்கள் மேல, வாலிபர் ஐக்கியத்து மேல, சிறுவர்கள் மேல, சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க மேல, சண்டே ஸ்கூல் நடத்துகிறவர்கள் மேல, இந்த திருச்சபையின் மூலமாய் நடக்கிற எல்லா கிளை திருச்சபைகள் மேல ஒரு ஜெப ஆவி, ஒரு ஜெப ஆவி இயேசுவின் நாமத்தில் இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. நல்ல கை தட்டி, வாய் திறந்து, வாய் திறந்து. அபிஷேகம் பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில, அந்நிய பாஷையில ரினியூ, ரினியூ. உன்னை புதுப்பி, 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 புதுப்பியும் ஆண்டவரே, புதுப்பியும் ஆண்டவரே. சபையை புதுப்பியும், ஊழியங்களை புதுப்பியும், ஜனங்களை புதுப்பியும். ஷகதட ரதட ரதட ரகதட ரதட ரதட ரேகதட ரா. எஸ் லார்ட். ஆண்டவர் உன்னை நிரப்புகிறார், ஆண்டவர் உன்னை நிரப்புகிறார், ஆண்டவர் உன்னை நிரப்புகிறார். ஜெப ஆவியினால், ஜெப ஆவியினால், ஜெப ஆவியினால். எஸ் லார்ட். தகப்பனே, தகப்பனே, நிரப்பும், 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 நிரப்பும். ரிபாலா ரபாஷகடரா ரகதடல ரதடரதடா ரிகதடரதடரா. ஜீவ தண்ணீரே, ஜீவ தண்ணீரே, பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே, பொங்கி பொங்கி வா. எங்க சபையை நிரப்புவதாக, சபையை நிரப்புவதாக. மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே திறப்பில நிற்கிறவர்கள் எழும்பட்டும், 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 எழும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நிரப்பும், 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 நிரப்பும் ஆவியானவரே, நிரப்பும் ஆவியானவரே, நிரப்பும் ஆவியானவரே. இதுவரை ஜெபித்ததை விட, இதுவரை ஜெபித்ததை விட, ஒரு உலக பொருளுக்காக, உலக நன்மைக்காக ஜெபித்ததை விட, சபையின் பக்தி விருத்திக்காக, சபைக்காக
இந்த சபையிலே செய்யப்படுகிற ஊழியங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவி நிரப்புவதாக, 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 நிரப்புவதாக. நம்பர் 2, அவர்களை நிரப்பி இருந்த அபிஷேகம். ஆண்டவர்கிட்ட கைகளை உயர்த்தி ஜெபிக்கிறவன் இடத்தில் அபிஷேகம் பெருகி கொண்டே இருக்கும். ஜெபிக்கிறவன் மேல் அபிஷேகம் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். ஜெபிக்கிறவனுக்குள் அபிஷேகம் பெருகி கொண்டே இருக்கும். கைகளை உயர்த்தி என் அபிஷேகத்தை புதுப்பியும், என் அபிஷேகத்தை புதுப்பியும். ஆவியானவரே, உம்மோடு இணைந்து ஜெபிக்க, அபிஷேகத்தில் நிரம்பி ஆராதிக்க, அபிஷேகத்தில் நிரம்பி வாழ எங்கள் திருச்சபைக்கு கிருபை தாரும். இந்த திருச்சபையின் ஊழியங்கள் எல்லாம் கர்த்தருடைய அபிஷேகத்தில் நிரம்பி 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 நடப்பதாக, நடப்பதாக, நடப்பதாக. ஆமென், ஆமென். ஒரு நிமிடம் கண்ணு முழிச்சு பாருங்க. அப்ப எதையும் ஆண்டவர்கிட்ட கேட்க கூடாதா? எதையும் ஆண்டவர்கிட்ட தேடக்கூடாதா? பேதுரு கேட்டான், எல்லாவற்றையும் விட்டு விட்டு உம்மை பின்பற்றினோமே, நீர் எனக்கு என்ன தருவீர்? இயேசு சொன்னார், என் நாமத்தின் நிமித்தம், வசனத்தின் நிமித்தம் எதையெல்லாம் நீ இழக்கிறாயோ அதையெல்லாம் இம்மையிலையும் மறுமையிலையும் நூறத்தனையாய் தருவேன், நூறத்தனையாய் தருவேன், நூறத்தனையாய் தருவேன். கிறிஸ்துவுக்காக இழந்தவர்கள் எவரும் தரித்திரராவது இல்லை, தரித்திரராவது இல்லை. 2 கைகளை உயர்த்தி ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவ ராஜ்யத்தை, அவருடைய நீதியை தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். தேவையானது எல்லாம் கொடுக்கப்படும், தேவையானது எல்லாம் கூட கொடுக்கப்படும். கைகள் ஆண்டவர்கிட்ட உயர்த்தி, எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்து இனி ஜெபிக்க போவதில்லை, எதிர்பார்த்து கூட்டங்களுக்கு வரப்போவது இல்லை, எதிர்பார்த்து உம்மை ஆராதிக்க போவதில்லை, ஒன்றை எதிர்பார்த்து உமக்கு கவர் காணிக்கை கொடுக்க போவது இல்லை, ஒன்றை எதிர்பார்த்து தோத்திர காணிக்கை கொடுக்க போவது இல்லை, ஒன்றை எதிர்பார்த்து பொருத்தனை காணிக்கை கொடுக்க போவது இல்லை. நீர் கொடுத்தாலும் சரி, நீர் கொடுக்காவிட்டாலும் சரி, சொந்த குமாரன் என்று பாராமல் சொந்த குமாரனையே தந்தவர் எனக்காக மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அருளாதிருப்பது எப்படி? இன்றைக்கு தகப்பனை, இந்த கூட்டத்தில் யார் யார் என்ன தேவையோடு நிற்கிறார்களோ, எதிர்பார்ப்போடு நிற்கிறார்களோ, ஆண்டவரே, தந்தாலும் சரி தராவிட்டாலும் சரி, நான் உம்மை ஆராதிப்பேன், நான் உம்மை நேசிப்பேன், நான் உமக்காக வாழ்வேன் என்று யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்களுக்கு நூறத்தனையாய் தாரும், நூறத்தனையாய் தாரும். இம்மையிலையும் மறுமையிலையும் நூறத்தனையாய் தாரும். இவர்கள் ஒரு இடத்துல வெட்கப்படக்கூடாது. இவர்கள் வாழ்க்கையில் சத்துரு எதையெல்லாம் பட்சித்தானோ அவைகள் திரும்பி வருவதாக. வெட்டுக்கிளிகள் பட்சித்த வருஷத்தினுடைய விளைவு திரும்பி வருவதாக. சிறைப்பட்டு போன சுக வாழ்வுகள் திரும்பி வருவதாக. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த திருச்சபையை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன், ஊழியங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த திருச்சபையினுடைய கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இந்த திருச்சபையில ஊழியம் செய்கிற ஊழியக்காரமாவை, குருவானவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நாங்கள் யாரிடத்தில் போவோம்? நித்திய வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு.
உம்முடைய திருக்கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நல்ல கை தட்டி ஆண்டவரை தோத்திரம் பண்ணுவோம்.